மூத்தவர்கள் ஏதாவது ஆலோசனை கொடுக்கிற பொழுது உனக்கு ஒரு மண்ணும் புரியாது, கம்முனு கடை. இப்படி குடும்பத்தில் உள்ள உரிமைகள், மனிதனுடைய உரிமைகளை தட்டி பறிக்க கூடாது, அதை மறுக்க கூடாது. ஒரு குடும்பம் அழகான கட்டமைப்புக்குள் வர வேண்டும் என்றால் இந்த மூன்று விஷயங்களை நிகழ்காலத்தில் வாழக்கூடிய குடும்பத்தினுடைய தம்பதிகள் இந்த மூன்றையும் கையாள வேண்டும். முதல் செய்தி, பெற்றோர்களை மதிக்க வேண்டும். இரண்டாவது செய்தி, குடும்பத்துக்கு தாராளமாக செலவு செய்ய வேண்டும். மூன்றாவது செய்தி, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளை சுதந்திரமாக அவர்கள் பேசுவதற்கான வார்த்தை சுதந்திரத்தை குடும்பத்திலிருந்து அதை துவங்க வேண்டும். இந்த மூன்றையும் யார் சரியாக எந்த குடும்பம் கையாளுகிறதோ அந்த குடும்பத்தை வெளியிலிருந்து சொல்லலாம், இது ஒரு ஒற்றுமையான குடும்பம், இது பண்பாடு மிக்க குடும்பம், இது நாகரிகம் மிக்க குடும்பம், இந்த குடும்பம் தான் அற்புதமான கட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய குடும்பம் என்று வெளியிலிருந்து அழகாக பாராட்டலாம் என்பதை இஸ்லாத்தினுடைய மார்க்க வல்லுநர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யதுல்லாஹி ஜமாஅத்துன், அல்லாஹ்